வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனாலே வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய நாள். சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் கொஞ்சம் பேர் பிறந்திருக்கோம். யாரு? உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா? உங்கள் ராசி ரிஷபம் அல்லது துலாமா? உங்கள் பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா? பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24? நீங்கள் எல்லாரும் சுக்கிர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் இன்னைக்கு பிடிச்ச சாமிக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போய் பசுநெய்யினால் தீபம் போட்டு பாருங்க, அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இது சத்தியம். ஆமாங்க. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு எல்லாருக்கும். அதுதான் சங்கடம். ஹரன்னா அழிக்கிறது, சதுர்த்தின்னா பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு அப்புறம் 4வது நாள். சதுர்த்தினாவே 4. சதுர்முக பிரம்மா, 4 முக பிரம்மான்னு அர்த்தம். இந்த சங்கடகர சதுர்த்தியில் என்னங்க பண்ணுறது? குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் காலையிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும். அதுக்குன்னே இருக்கிறாங்க அம்மா அப்படிங்காதீங்க. அதை ரொட்டேஷனில் போட்டு மாற்றி மாற்றி இருங்க. அதுக்காக காலையில் ஒருத்தர் சாப்பிடாம இருந்து அவர் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இன்னொருத்தர் ராத்திரி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி கிடையாது. ஒரே ஒருத்தர் முழு விரதம் இருக்கணும். விநாயக பெருமானையே நினைக்கணும். விநாயக பெருமானை பற்றி தான் பேசணும், எழுதணும், படிக்கணும். இதெல்லாம் முடியுமா? முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. சாயந்தரம் அல்லது ராத்திரி விநாயக பெருமான் கோயிலில் போய் விநாயகர் ரகவல் படிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. இதனால் சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்கள் அழியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, விநாயகர் ரகவல்ங்கிறது ஔவையார் அருளிய புஸ்தகம். சீதக்கிழவ செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலை செய்பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் அடையும் வண்ண மருங்கில் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டை படிக்கணும். இன்னைக்கு நல்ல நேரம் இருக்குங்களா? இருக்கு. காலை 12லேருந்து 1:30. நாளைக்கு நல்ல நேரம் இருக்கா? இருக்கு. காலை 6லேருந்து 7:30. சரிங்க. எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அஸ்வினிக்கு, பரணிக்கு, கிருத்திகைக்கு 3 பேருக்குமே கலக்கலான நாளாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைத்தே தீரும். சந்தோஷம். உங்களுடைய பலம், தைரியம், வேகம், முட்டி மோதி ஜெயிக்கிற குணம், அதனாலே வெற்றி வரும். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட பலம் என்னங்க? மனோ திடங்க. மலை அசையும், ஆனால் அவங்க மனசு அசையாது. அந்த மாதிரியான ஆள் நீங்கள். கலகிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கிருத்திகைக்கும் சரி, ரோஹிணிக்கும் சரி, மிருகசீரிடத்துக்கும் சரி கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்கு. அதனால உங்க நட்சத்திரம் புனர்பூசமோ, திருவாதிரையோ, மிருகசீரிடமோ 3 பேருமே அசை உணவை தவிர்க்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினாலே தீபம் போடணும். முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். வண்டி ஓட்டுறது கவனம். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் அக்னீஸ்வரரே போற்றி, அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். இன்னையோட சந்திராஷ்டமம் முடியுது. ஆனா இன்னைக்கு முழுக்க இருக்கு. ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களே, இன்னையிலிருந்து சந்திராஷ்டமம். நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 நாட்களும் அசை உணவை தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். பூசத்துக்கும் புனர்பூசத்துக்கும் ஆயில்யத்துக்கும் 3 நட்சத்திரத்துக்குமே இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. பசு நெய்யினால தீபம் போட மறந்துட வேண்டாம். அனுகூலமான எண் உங்களுக்கு கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், வீம்பு, பிடிவாதம் எல்லாம் இருக்குது. அதனால் வெற்றி வருது. நாள் நல்லா இருந்தா கெட்ட குணம் கூட வெற்றியை தரும். நாள் நல்லா இல்லைன்னா நல்ல குணம் கூட தோல்வியை தரும். இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு, கலக்குறீங்க, பிடிவாதம் பண்ணுவீங்க, வீம்பு பண்ணுவீங்க, விடாமுயற்சின்னு பாராட்டுவாங்க. மகமாக இருந்தாலும் பூரமாக இருந்தாலும் உத்தரமாக இருந்தாலும் வெற்றி. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னி ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, நிதானம் இருக்கு, பொறுமை இருக்கு. உத்தரமா இருந்தாலும் சித்திரையா இருந்தாலும் அஸ்தமா இருந்தாலும் கலகுறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். சொல்லி அடிப்பீங்க, சொல்லாம அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. துலாம் ராசிக்கார நேயர்களை, பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும், வீண் செலவு வரும், மன சஞ்சலம் இருக்கு, சபலம் இருக்கு, தடுமாற்றம் இருக்கு, குழப்பம் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? பொதுவாகவே துலாம் ராசிக்கு நிம்மதி குறைவு. பொதுவாகவே என்ன வெற்றி வந்தாலும் அதுல ஒரு குறையை கண்டுபிடிச்சு அல்லது குறை நினைச்சு வருத்தப்படுற குணம் இன்னைக்கு அது அதிகமா இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. என்னது? ஓம் ஓம் சுக்கிரனே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, என்னங்க விசாகமா இருந்தாலும் சரி, அனுஷமா இருந்தாலும் சரி, கேட்டையா இருந்தாலும் சரி, கலக்கலான நாள், சந்தோஷம், வெற்றி அதிகம். மனதிற்கு இனிய சம்பவம் இருக்கு. தூரத்தில் இருந்து மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்தும் இனிய செய்தி உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்க பலம் என்ன? சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. அவிட்டத்துக்கும் சரி, உத்திராடத்துக்கும் சரி, திருவோணத்துக்கும் சரி, மனசு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கு, வெற்றி அதிகமாகும், எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், தூரத்தில் இனிய செய்தி உண்டு, பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். அப்புறம் என்னங்க குறைச்சல? நல்ல நாளுங்க. அவிட்டத்துக்கும் சதயத்திற்கும் புரட்டாதிக்கும் பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குன்னா வரும். ஆமா, பிரச்சனை பெருசாகும், சண்டை பெருசாகும். ஆனா தப்பிச்சுக்கலாம். எப்படி? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதிய பெருமாளை நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி, நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 12லிருந்து 1:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, காலை 6லிருந்து 7:30. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நல்ல நாள்னு சொல்லிட முடியாது. உங்க ராசிக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருந்துச்சுன்னா நல்ல காரியம் செய்யலாம். ஆனால் ஆனி மாசத்துல குடி போவது, புதிய வீடுக்கு குடி போறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க வைகாசிலேயே பால் காய்ச்சி இருந்தா ஆணில போகலாம். ஆனா ஆனி மாசத்துல புது வீட்டிற்கு பால் காய்ச்சுவது, கிரகப்பிரவேசம் செய்வதெல்லாம் அவ்வளவு சரியாக வராது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. நல்லா யோசிச்சு அந்த கிரகப்பிரவேசம் பண்றப்போ குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்காம எதையும் பயனிடாதீங்க. நம்ம மக்கள்கிட்ட தவறான கருத்து ஒன்று இருக்கு. என்னன்னா,
ஒரு பொண்ணோட நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது மூலம் அல்லது பூராடமா இருந்தா தோஷமுள்ள நட்சத்திரம்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. 27 நட்சத்திரத்துல தோஷமுள்ள நட்சத்திரம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆகவே ஒரு பொண்ணோட நட்சத்திரம் ஆயில்யங்கிறதுனாலையோ கேட்டைங்கிறதுனாலையோ மூலம்ங்கிறதுனாலையோ பூராடம்ங்கிறதுனாலையோ அந்த பொண்ணை வேணான்னு சொல்றது மாப்பிள்ளை வீடு செய்யற பெரிய பாவம். பொருந்துதா பொருந்தலையாங்கிறத ஜோசியர் பார்த்துக்குவார். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம். ஒரு ஜோசியருக்கு ஒரு தொகையை கொடுத்து பொருத்தம் பார்த்துக்கிறது என்ன தப்பு? மாப்பிள்ளை வீடு அவங்களே பார்த்துக்கிறாங்க, பொண்ணு வீடு இவங்களே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஜோதிடர்கள்லாம் அவங்களுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்களா பொண்ணு ஆயில்யம் வேணாம், கேட்டைய வேணாம், மூலம் வேணாம், பூராடம் வேணான்னு ஒதுக்காதீங்க. அப்படி ஒதுக்குனா அது மிகப்பெரிய பாவம்ங்கிறத மறக்க வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி.